நாம ஒரு அமைப்பாவோ இல்ல ஒரு தனது அக்கம் பக்கத்துல ஒரு 10 பேராவது ஒரு சமூகம் உருவாக்கி அந்த பிரச்சனை கேள்விங்கிறது நம்ம வேண்டுவா. அடுத்ததாக மத்திய இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா நல்லூர் இசுராஜ் ஐயா பெற்றவர். நான் பேச தாங்க நான் பேசல. இந்த நிகழ்வு தொடர்பான ஒரு சில தகவல்கள். மதிப்பிற்குரிய சமூக ஆர்வலர்களே, தகவல் ஆர்வலர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, ஆளுமை மிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் நானும் ஒருமுறை வரவேற்கின்றேன். நான் இப்போ மாநாட்டுக்குள்ளார வரல. சமூக ஆர்வலர்களுக்கான பாதிப்பு, குறிப்பாக காவல்துறை பொய் வழக்கு, இந்த அமர்வில் ஒரு சட்ட பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி நம்முடைய தம்பி ஹக்கீம் வலியுறுத்தினதுனால பேசுகிறோம். அடுத்து 10 ரூபாய்க்கு அமர்வில் மாநாடு தொடர்பான விஷயங்களாக வந்துடுறோம். வழக்கமாக நம்ம வழக்கறிஞர் பீஸ்மர் அறக்கட்டளையினுடைய தலைவர் மலைச்சாமி வந்திருக்கார். வழக்கறிஞர் ஒரு தேனி மாவட்டத்தில் நல்ல சிறந்த சமூக ஆர்வலர். நம்ம மலைச்சாமிக்கு எனக்கு ஒரு சண்டை வருதுங்க. ஏயா, விருதுநகரில் சமூக ஆர்வலர் மாநாடுன்னு போட்ட, பிரம்மாண்டமான மாநாடுலாம் விளம்பரம் பண்ணிக்கிட்ட, ஏதா அசைவ சாப்பாடு பிரியாணிலாம் போடணும்னு நினச்சி வந்தா தயிர் சாதம், தக்காளி சாதம், வேற என்ன சாதம், மதியம் என்னென்ன சாப்பாடு, தயிர் சாதம், தக்காளி சாதம், ஊறுகாய் மட்டும் கொடுத்து ஏமாத்திட்ட. ஒரு மட்டன் லெக் பீஸோட பிரியாணி போட்டிருந்தா மாநாடு எவ்வளோ களை இருக்கும் அப்படின்னு நம்ம மலைச்சாமி வக்கீல் கேட்க. இதுக்கே நாங்கள் புரண்டு விழுந்து கஷ்டப்பட்டு எளிமையாக ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கோம் வக்கீல் சார். தேனியில் பிரம்மாண்டமா மட்டன் லெக் பீஸோட பிரியாணி போட்டு ஒரு பயிற்சி வகுப்பு நீங்க வைங்க அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்கு ஒரு கை கலப்பாகுது. வக்கீல் சார் கொஞ்சம் அப்படியே எழுந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுங்க, உங்களுடைய உருவத்தை காட்டுங்க, திரும்பி அவங்களுக்கு காட்டுங்க. எனக்கு தெரியும் டெமோவுக்கு நீங்க தானே கிடைச்சிங்க. ஒரு வழக்கு வாங்கிங்களே, மலைச்சாமி வழக்கறிஞர் என்னை பார்த்து மிரட்ட, நான் கொஞ்சம் கொழுப்புல அவர் சட்டையை பிடிக்க உட்காருங்க. அந்த உடம்புக்கு நான் போய் சட்டையை பிடிச்சா என்ன ஆகுங்க? மனசு 2 குத்த மூக்க காட்டி என்னைய மூஞ்சி 2 குத்த என்னால் திருப்பி அடிக்க முடியுமா? என் உடம்புக்கு நான் இருக்கிறது 52 கிலோ. என்ன ஆகுங்க? எனக்கு மூஞ்சி முறை பேந்து போயிருமா? 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுப்போம். 2 பேர்த்து புகாரையும் போலீஸ் வாங்கிட்டு 2 எஃப்ஐஆர் போட்டு 2 பேர்த்தையும் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிடுவாங்க, இல்லை ஜெயிலுக்கு போங்கன்னு அனுப்பிடுவாங்க. ஜாமீன் எடுத்துவோம், கேஸ் நடத்துவோம். கேஸ் ஒரு 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துல ஏதோ ஒரு விளக்கெண்ண தீர்ப்பு விடுதலைன்னு சொல்லிடுவாங்க. என்ன தீர்ப்பு வந்துங்க? என்ன தீர்ப்பு வந்துங்க? என்ன தீர்ப்பு விளக்கெண்ண தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. நாங்க 2 பேரும் விட்டா போதும். ஒரு சின்ன பிரியாணிக்கு 2 பேரும் சண்டை பண்ணிக்கிட்டுமே, தேவையாயா அப்படின்னு வீட்டுல போய் அவ்வளவு குழப்ப பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இது தனி மனிதன் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ போலீஸ் ஒரு பொய் வழக்கு போட்டுடுச்சு, அல்லது காவல்துறையை சார்ந்தவர் ஏன் பிரிச்சு மேஞ்சிட்டாருன்னு வச்சுக்கலாம், ஒரு சமூக ஆர்வலரை அடிச்சு மேஞ்சிட்டார். இப்ப நம்ம பேசின ஒரு சில தோழமையில் சொன்னாங்க, கொஞ்சம் மேஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சாதாரண மனிதனை, ஒரு இந்திய குடிமகனை, சாமானிய மனிதனை காவல்துறை அடிச்சிருச்சுன்னா, சாத்தான குளத்துல அடிச்ச மாதிரி எதாவது செஞ்சிருச்சுன்னா, போலீஸ்ல போய் புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்களா? போடுவாங்களா? இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டார் அப்படின்னு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? என்னங்க? சத்தமா சொல்லலாம். இன்னும் 2 அடி இல்ல, 2 நாள் வெச்சு அடிப்பான். அடுத்த ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டே ஒரு அடிமை மாட்டிக்கிட்டான். வடிவேல் காமெடி மாதிரி முட்டுச்சந்திர வச்சு அடிப்பானுங்க, பிரிச்சு மேய்வானுங்க. இப்ப சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புகாரை கொண்டு போய் சாதாரண மனுஷன் அடிச்சாலும் எஃப்ஐஆர் போடலாம், போலீஸ் அடிச்சாலும் எஃப்ஐஆர் போடலாம், அரசு ஊழியர் அடிச்சாலும் யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, குப்பன் சொப்பனா இருந்தாலும் சரி, கவர்னரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி சமமா. ஆனா போலீஸ் அடிச்சுன்னு போய் புகார் கொடுத்தா மட்டும் நம்மளையவே திருப்பி சாத்துவாங்களே தவிர, நியாயமா இருந்தா கூட புகார் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதை மாத்துறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்கு. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், மலைச்சாமி வக்கீலுக்கு எனக்கு சண்டைனா 2 பேர் அடிச்சுக்குவோம், ஒரு கேஸ் கொடுப்போம், மறந்துடுவோம், ஒரு தீர்ப்பாயிடும், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ அப்படியே மாற்றிக்குவோம். நம்ம மலைச்சாமி வக்கீல் வெளியே போறார், காவல்துறைக்கு நம்ம மலைச்சாமி வக்கீலுக்கு சண்டை வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க?
ஆமா, விருதுநகர் இன்ஸ்பெக்டருக்கும் அவர் நல்ல மனுஷன் பாவம், இருந்தாலும் எடுத்துக்காட்டி நீ நம்மகிட்ட அவர் மாட்டிக்கிட்டார். மலைச்சாமி வழக்கறிஞருக்கு சண்டை வந்துருச்சு, 2 பேரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும்? நம்ம சாரை தூக்கிட்டு போய் வச்சு நல்ல கும்மி என்ன வச்சிருப்போம் போலீஸ்காரன், லத்தியில பிரித்து மேஞ்சி அனுப்பி விட்ருவாங்க. ஒரு 2 நாள் வச்சிருந்து செஞ்சு அனுப்பி விட்ருவாங்க. சார் அடுத்து என்ன பண்ணுவார்? ஏன்னா அவர் தான் சட்டம் படித்த மேதையாச்சே, வழக்கறிஞராச்சே. கோர்ட்டில் போய் வடை போண்டா பொங்கல்லாம் வாங்கி சாப்பிடுவாரா? மனு கொடுத்தா அவன் மதிக்கவே மாட்டானே. போலீஸாச்சும் வாங்கி ஒரு சிஎஸ்ஆர் போடுவான், ஒரு நம்ம மேலேயாச்சும் ஒரு எஃப்ஐஆர் போடுவான். நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதி கிடைக்காது. இந்தியாவில் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதி கிடைக்கும் என்று நம்புவர்கள் முட்டாள்கள். என்னங்க, வக்கீல்ட வக்காலத்தில் கையெழுத்து போட்ட வாழ்க்கை போயிடும். வக்கீல்ட வக்காலத்தில் கையெழுத்து போட்ட வாழ்க்கை போயிடும். நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் நினைச்சு போன அவ்வளவுதான். ஆனா வேற வழி இல்லை. மலைச்சாமி பிரச்சனை வந்துடலாம். மலைச்சாமி இன்ஸ்பெக்டர் மோதிக்கிட்டாங்க, பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. உடனே மலைச்சாமி வழக்கறிஞர் என்ன பண்ணும்னா, பாதிக்கப்பட்ட சமூகம் என்ன பண்ணும்னா, பாதிக்கப்பட்ட சாதாரண மனுஷன் என்ன செய்யணும்னா, அடிச்சது வலிக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது. அடிச்சது வலிக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது, புலம்பவே கூடாது. அப்படியே டவுன் பஸ் ஏறணும். ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு வெளியே ஓடி போயிடணும். எங்க ஓடி போயிடணும்? 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வெளியே ஓடி போய் மதுரை ஜிஹெச்சில் போய் சேர்ந்துக்கணும், தேனி ஜிஹெச்சில் போய் சேர்ந்துக்கணும், அல்லது 100 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கணும். சேரக்குள்ள என்ன சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டலில் சேரக்குள்ள யார் அடிச்சாங்க டாக்டர் கேட்பாங்க. யார் அடிச்சாங்க, எதில் அடிச்சாங்க, என்ன ஆச்சுன்னு டாக்டர் கேட்பாங்க. என்னையா இவ்வளவு பிரிச்சு மேஞ்சிருக்கானுங்க, யார் அடிச்சது, எந்த ஊர்ல வச்சு அடிச்சாங்க, எத்தனை பேர் அடிச்சாங்க டாக்டர் கேட்பாரு. மறந்து போய் கூட போலீஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. யாரு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, லத்தியில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் டாக்டருக்கும் கவர்மெண்ட் போலீஸ்க்கும் எவ்வளவு உறவு இருக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல. போலீஸ்க்கும் வக்கீலுக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் டாக்டருக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் அரசு ஊழியருக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் களவாணி பயலுக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் திருடனுக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் அமுலுக்கும் உறவு இருக்கா? போலீஸ்க்கும் அபாவுக்கும் உறவு இருக்கா? அதனால போலீஸ் அடிச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது, லத்தியில் அடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. சொல்லாம அப்படி மாத்தி, அண்ணே கண்ணண்ணே சரி விட்டுருவோம். விருதுநகர்ல போலீஸ் ஸ்டேஷன் எந்த இடத்துல இருக்கு? பஜார் தெருவில் இருக்கு. நல்லது. பஜார் தெருவில், சிவகாசி ரோட்ல பஜார் தெருவில் எனக்கு தெரிந்த நபர் யாரு? போலீஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடாது, சிவகாசி பஜார் தெருவில். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாம சிவகாசி பஜார் தெருவில் போலீஸ்கார் ஐயா அடிச்சான்னு சொல்லாம, இன்ஸ்பெக்டர் அடிச்சான்னு சொல்லாம, எனக்கு தெரிந்தவர் அடித்து விட்டார், அடையாளம் தெரிந்த நபர் அடித்தார். லத்தியில் அடிச்சான்னு சொல்லக்கூடாது, குச்சியில் அடிச்சாங்க. எதுல? குச்சியில் அடிச்சாங்க, தடியில் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். மறந்து போய் கூட லத்தின்னு சொல்லக்கூடாது, போலீஸ்காரன்னு சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடாது. சொல்லாம டாக்டர் சொன்னோம்னா டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஏதோ 2 சாமானிய மனுஷன் ஏதோ வாக்கியாத்தார வரப்புத்தார அடிச்சுட்டானுங்க, பிரிச்சு மேஞ்சி அனுப்பியிருக்காயா, போலீஸ் அடி மாதிரியே அடிச்சிருக்காயா இவனை ஒருத்தன். நல்லா எதனா என்சிசியில் போய் ஏதோ ட்ரைனிங் எடுத்து போனா தெரியுது, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் போய் ட்ரைனிங் எடுத்து போனா தெரியுது, போலீஸ்காரன் அடிச்ச மாதிரி இந்த வக்கீலை பிரிச்சு மேய்ச்சிருக்காங்க மலைச்சாமிய அப்படின்னு டாக்டர் நினைச்சிட்டு ஏஆர் காப்பி போட்டுருவாரு, பெட்ல அட்மிஷன் போட்டுருவாரு. மலைச்சாமிக்கு சமூக ஆர்வலருக்கு ஆஸ்பத்திரியில் படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து வைத்தியம் பார்ப்பாரு. இந்த தகவல் விருதுநகர் போலீஸ்க்கு மதுரை போலீஸ் தகவல் சொல்லும். மதுரை அரசு மருத்துவமனையை சேர்ந்தா, தேனி அரசு மருத்துவமனையில் சேர்ந்தா, சிவகாசி அரசு மருத்துவமனையில் சேர்ந்தா, அந்த அரசு மருத்துவமனையில் கூடிய டாக்டர் உள்ளூர் போலீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி அடிபட்டு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறான், விருதுநகர் பஜார்ல அடையாளம் தெரிந்த நபர்களால குச்சியில் அடிச்சு ஒரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்திருக்காரு, உள்நோயாளியா இருக்காரு, போலீஸ் அவர்கிட்ட சட்ட நடவடிக்கையிலே துவங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு தபால உள்ளூர் போலீஸுக்கு தருவாங்க. அந்த உள்ளூர் போலீஸ் என்ன பண்ணுன்னா, அதை வாக்கி டாக்கி இல்லையா, சரி மைக்கில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்பா உனக்கு சொந்தக்காரன் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காயா, வாயா ஓங்கேசியா, வருமானம் வந்துச்சியா, வாயா வருமானம் வந்துச்சு வாயான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. விருதுநகர் போலீஸ் போய் மதுரையில் போய் நம்ம சமூக ஆர்வலர் மலைச்சாமி கிட்ட வாக்குமூலம் வாங்க போவாங்க. போலீஸ் கிட்ட வாக்குமூலம் வாங்க அந்த போலீஸ்காரர்கிட்ட இன்ஸ்பெக்டர் அடிச்சான்னு சொன்னா என்ன ஆகும்? வேகமா வெளியே போய் செல்ல கூப்பிட்டு, ஐயா நீங்க பிரிச்சு மேஞ்சங்க இல்ல, அந்த பாவி பையன் உள்ளூர் ஆஸ்பத்திரியில் சேராம பாருங்க மதுரை ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்கான், அவனுக்கு இப்படியே கஞ்சா கேஸ் வச்சு அனுப்பிடலாங்களா கேட்பானா இல்லையா? அதனால அந்த போலீஸ்கார்ட்ட வாக்குமூலம் தரக்கூடாது. அப்படின்றோம். என்னையா அடிச்சதுல பேச முடியல, நான் உனக்கு எல்லாம் கடுதாசி எழுதி தபால் அனுப்பியிருக்கிறேன்,
போ கிளம்பு, தபால் வரும், போ வாங்கிட்டு காட்ட மாட்டேன் அப்படின்னு கூலா சொல்லி அனுப்பிடணும். இதெல்லாம் நடக்குது. எத்தனை நாள் ஆகும்? ஹாஸ்பிட்டல் சேர்ந்தோம், போலீஸ்கார் உடனே வந்து வாக்குமூலம் எடுப்பாரா? என்னங்க எங்க ஹைகோர்ட் வக்கீல் இருக்காரு, சொல்லுங்க. போலீஸ் எத்தனை நாள் கழிச்சு வந்து வாக்குமூலம் எடுப்பாங்க? உள்ளூர் விருதுநகர் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தாவே 2 நாள் கழிச்சு வருவான். மதுரை ஆஸ்பத்திரிக்கு 4 நாள் 3 நாள் கழிச்சு வருவான். நமக்கு நல்லது. அந்த காலதாமதம் ஆகணும். என்ன ஆகணும்? காலதாமதம் ஆகணும். மறுக்கப்பட்ட நீதி, காலம் தாழ்த்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். மாற்றி சொல்லிட்டுனா காலம் தாழ்த்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனா இங்க காலதாமதத்தை நம்ம உருவாக்கணும். காலதாமத்தை நாம உருவாக்கணும். ஏன் காலதாமத்தை உருவாக்கணும்னா, போலீஸ்கார் அடிச்சிட்டான்னு போலீஸ்காருக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் படுத்துறீங்க, கேஸ் போட போறீங்க தெரிஞ்சதுன்னா உங்க மேல பெருசா கேஸ் போடுவான். உங்க மேல போலீஸ்காரன் முன்னாடியே பெருசா ஒரு பொய் கேஸை போட்டு ரெடியா வச்சுட்டு இருப்பான். அதை வச்சு அவன் தப்பிச்சுக்குவான். அதனால போலீஸ்க்கு அப்படி ஒரு வாய்ப்பை தராம, அடிச்சது வலிக்கவே இல்லை, சத்தியமா வலிக்கல, வலியை தாங்கிக்கிட்டு 100 கிலோமீட்டர் வெளியே போய் ஒரு ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டு வாக்குமூலம் தராம வாக்குமூலத்தை எழுதி பதிவு அஞ்சல் அனுப்பணும். என்ன அஞ்சல்ல ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல். ஒரு 30 ரூபா செலவு. ஒரு நண்பன் ஒருத்தட்ட கொடுத்து கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிட்டு ஏன்னா அனுப்பிட்டு வந்துருவாங்க. அதை மறக்காம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு பதிவு அஞ்சல் அனுப்பிட்டு ஒரு 7 நாள் காத்திருக்கணும். இடையில போலீஸ் வந்து நட்பா பேசுவாங்க, மிரட்டலா பேசுவாங்க, கெஞ்சுவாங்க, மிஞ்சுவாங்க. அப்படிக்காலாம் கதை சொல்லி பார்ப்பாங்க. சாத்தான்குளம் தெரியுமா, தூத்துக்குடி தெரியுமா, வாச்சாத்தி தெரியுமா, சிதம்பரம் தெரியுமா, திண்டிவனம் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த கதையெல்லாம் போய் படிச்சு பாருங்க. இங்கெல்லாம் போலீஸ்க்கு டங்குவார் அருந்து போன வரலாறு. போலீஸ்க்கு டங்குவார் அருந்து போன வரலாறு. இதெல்லாம் அவன் சொல்லி நம்மளை மிரட்டி பார்ப்பான். எங்களுக்கு தெரியும்பியா, உன்னால ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. நாங்க உச்சியான ஆளுங்கய்யா. நாங்கெல்லாம் 60 கிடையாது. நாங்கெல்லாம் துப்பை தூக்குற ஆளுங்களா 60 ஆளுங்களே கிடையாது. நாங்கெல்லாம் பேனாவை பிடிக்கிற ஆளுங்க. நாங்கெல்லாம் சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சைவாதிகள். திருப்பிலாம் நாங்க தாக்க மாட்டோம். நீ பொய் கேஸ் போட்டாலும் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு அமைதியா 7 நாள் காத்திருக்கணும். எத்தனை நாள்? 7 நாள் கழிச்சு என்ன பண்ணும்னா, காவல் கண்காணிப்பாளருக்கு, டே தம்பி, விருதுநகர் இன்ஸ்பெக்டர் என்னை அடிச்சிட்டாயா, நான் மதுரை ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேயா, மதுரை ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துட்டு இருந்தியா, அங்கிருந்து பதிவஞ்சல்ல தபால் கொடுத்தியா, வாங்கி வச்சுட்டு இன்னும் விருதுநகர் இன்ஸ்பெக்டர் மேல கேஸ் போடாம கம்மிட்டு இருக்காயா. யாரு? விருதுநகர் இன்ஸ்பெக்டர் மேல கேஸ் போடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காயா, காத்துட்டு இருக்காயா. அந்த திருட்டு பையன் மேல, அந்த ரவுடி பையன் மேல, அந்த அக்யூஸ்ட் மேல எஃப்ஐஆர் போடியா அப்படின்னு ஒரு எஸ்பிக்கு ஓலை ஒண்ணு நீங்க கடிதாசி ஒண்ணு அனுப்பி வைக்கணும். நேரில் போய் தரக்கூடாது. எதுல தரக்கூடாது? பழனிக்குமார் உனக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். பழனிக்குமார் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். நேரில் போய் தரக்கூடாது. பதிவஞ்சல் அனுப்பிடணும். எதுல அனுப்பணும்? ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவஞ்சல் 30 ரூபாய். யாராவது தூக்கம் வருதுங்களா? தூக்கம் வந்தா சாத்தான் மூலமா நான் 2 சாத்துறேன். அனுப்பிட்டு ஒரு 10 நாள் கம்முன்னு காத்திருக்கணும். எத்தனை நாளைக்கு காத்திருக்கணும்? 10 நாளைக்கு காத்திருந்து நேரா உங்க ஊர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகணும். இப்ப எஸ்பிக்கு தபால் அனுப்புனீங்களா? அந்த தபாலை பார்த்த உடனே எஸ்பி மைக்கில் கூப்பிட்டு, விருதுநகர் போலீஸ என்னையா பண்ணிட்டு இருக்கிற, உன் மேலேயே கேஸ் கொடுத்துருக்காயா, அவனை ஏதாவது பண்ணிட வேண்டியதானே, ஏன் இன்னும் விட்டு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இல்ல எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்லுவாங்களா? இல்ல ஏதாவது வேற ஏதாவது சொல்லுவாங்களா? நமக்கு ஏதாச்சும் பதக்கம் கொடுப்பாங்களா? புரியுதுங்களா? ஏன் புலி பதுங்குவது எதற்காக? பூனை பதுங்குவது எதற்காக? சிறுத்தை பதுங்குவது எதற்காக? பதுங்கி பாயும் மிருகங்கள் அனைத்தும் வேட்டையில் வெற்றி பெறும். பதுங்கி பாயும் மிருகங்கள் அனைத்தும் வேட்டையை வெற்றி பெறும். நீங்க அதை விட வேகமான சமூக ஆர்வலர்கள். நாமளும் கொஞ்சம் பதுங்கி பாயணும். 10 நாள் காத்திருந்து நேரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போய் ஒரு ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி, ஐயா விருதுநகர் இன்ஸ்பெக்டர் இப்ப சொல்லணும், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்னை லத்தியிலேயே பிரிச்சு மேஞ்சிட்டாயா, எப்படிலாம் அடிச்சான் தெரியுமா, கும்மி வச்சுலாம் அடிச்சான் தெரியுமா, அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கதை விரிவா சொல்லி அந்த போலீஸ்கார மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு உத்தரவு போடுங்கய்யா. நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்துருக்கேங்கய்யா. எந்த ஸ்டேஷன்ல? விருதுநகர் ஸ்டேஷன்லயே விருதுநகர் இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் புகார் கொடுத்துருக்கீங்க. அதான் பதிவஞ்சல் அனுப்பியிருக்கீங்க. எனக்கு ஆன காயத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துருக்கீங்க. அவர் ஏஆர்என்டி போட்டு சர்டிஃபிகேட் ஊன் சர்டிஃபிகேட் காய சான்றிதழ் கொடுத்துருக்காருங்கய்யா. ஒரு வாரம் கழிச்சு எஸ்பிக்கு நானே ஓலை அனுப்பியிருக்கீங்க, ஞாபகப்படுத்திருக்கீங்க. அந்த எஸ்பி பாவி கூட எஃப்ஐஆர் போடலைங்கய்யா. நீங்க தான் நீதிமானாச்சே, ஜட்ஜாச்சே, நீதி தேவதையாச்சே, சட்டத்தையே காப்பாத்துற
நீதி தேவதையாச்சே, நீங்களாச்சும் எஃப்ஐஆர் போட்டு ஒரு உத்தரவு போடுங்கன்னு சொன்னா 14 நாள்ல, எத்தனை நாள்ல? வெறும் 14 நாட்கள்ல எஃப்ஐஆர் போட சொல்லி நீதிபதி தீர்ப்பு சொல்லிடுவாரு. என்ன சொல்லுவார்? முன்ன சொன்னேன், நானும் மலைச்சாமி அடிச்சுட்ட கேஸ் எத்தனை வருஷத்துக்கு நடக்கும்? என்னங்க, 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் முடிஞ்சு ஒரு விளக்கெண்ண தீர்ப்பு தருவான்னு சொன்னா, விளக்கெண்ண தீர்ப்பு தருவான்னு சொன்னா, இந்த தீர்ப்பு வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதி 14 நாளைக்கு மேல கையில கேஸ் கட்ட வச்சுக்க கூடாது. எத்தனை நாளைக்கு மேல? வெறும் 14 நாள், 2 வாரம் தான் கையில வச்சுக்கணும். இன்னைக்கு திங்கக்கிழமை கேஸ் வாங்கினார்னா புதன்கிழமை வாய்தா போடுவார். சரியா இருக்கான்னு பாப்பாரு. நீதிபதி என்ன பாப்பாருன்னா, இந்த பக்கி அடி வாங்கினதுக்கு ஆதார் இருக்கா, இந்த பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர் அடிவானதுக்கு ஆதார் இருக்கா? நம்ம கிட்ட ஆதார் இருக்கா? என்ன இருக்கு? ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்த்த சீட் இருக்கு, சூப்பர். இந்த பக்கி பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாரா? ஏப்பா இன்ஸ்பெக்டர் அடிச்சாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர்டே போய் புகார் கொடுத்தா அவன் எப்படி பிரிச்சுமேவன் ஜட்ஜுக்கு தெரியும். ஏன்னா அவர் வக்கீலா இருந்து வாய்தா வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று சீப்பட்டு அப்புறம் தான் ஜட்ஜ் ஆயிருந்திருப்பாரு. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தா என்ன நடக்கும் ஜட்ஜுக்கு தெரியும். இருந்தாலும் சட்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல பாதிக்கப்பட்டவர் புகார் தரணும் இருக்கு. சட்டத்தை தான் நீதிபதி பார்ப்பாரு. பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர் மலைச்சாமி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி ஜட்ஜு கேட்டு அதை கட்ட பார்ப்பாரு. ஆதார் இருக்கா? நம்ம கிட்ட ஆதார் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்த ஆதார் இருக்கா? என்ன இருக்கு? பதிவஞ்சல் அனுப்பி இருக்கிறோம், அந்த ரசீது வச்சிருக்கிறோம். இப்ப அந்த பதிவஞ்சலை இன்ஸ்பெக்டர் வாங்குவானா வாங்க மாட்டானா? வாங்கியே ஆகணும். வாங்க தவறினால் ஒழுங்கு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும், காவல்துறை எடுக்கும். காவல் நிலையத்துக்கு எந்த கடுதாசி வந்தாலும் அந்த கடுதாசியை காவல் நிலையத்தில் பொறுப்பு அதிகாரி கட்டாயம் சீல் வச்சு கையெழுத்து போட்டு வாங்கியே ஆகணும். வாங்க மாட்டேன்னு சொன்னானா, வாங்க மாட்டேன்னு சொல்றானா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்ப சொல்லுங்க, மோடி பெரியாளா ஸ்டாலின் பெரியாளா? தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலின் காவல்துறை. போஸ்ட் ஆஃபீஸ் யாருது? சென்ட்ரல் கவர்மெண்ட். இது என்ன கட்டடம்? சிவப்பு கட்டடம். அது என்ன கட்டடம்? அதுவும் சிவப்பு கட்டடம். இது ஸ்டேட் சென்ட்ரல். யாருக்கு பவர்? அவனுக்கு. அவன் கொடுக்குற ஆதாரம் இவனை சஸ்பெண்ட் பண்ண வச்சிரும், வாங்கியே ஆகணும். இப்ப ஜட்ஜ் ஐயா பார்த்தாரு, ஆதாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து இருக்கா? இருக்கு. சரிப்பா, நம்ம ஆளு காத்திருந்தானா போலீஸ் விசாரிக்கட்டுன்னு 7 நாள் காத்திருந்தான். அதுக்கடுத்து என்ன பண்ணா, எஸ்பிகிட்ட போய் புகார் கொடுத்தானா? கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்தான்? பதிவஞ்சல கொடுத்துருக்கான். ஓகே, இந்த ஆளு புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை படித்தவர், புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை படித்தவர், சட்டம் தெரிந்த தீவிரவாதி. இந்த ஆளு இவரு சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சாவாதி கிடையாது, இவன் சட்ட ஆயுதம் ஏந்திய ஆமா சொல்லுவேன் விவரமா எஸ்பிக்கு பதிவஞ்சல் அனுப்பி இருக்கிறான். அதை ஒப்புகை சீட்டு இருக்கு, ரசீது இருக்கு, ஒப்புகை சீட்டு இருக்கு, அனுப்பின புகார் ஜெராக்ஸ் ஒன்று நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். இப்ப வேற வழியே இல்ல, நம்ம இன்ஸ்பெக்டர் மேல நாமளே கேஸ் போடுறதுக்கு உத்தரவு போட வேண்டிய சூழ்நிலையை நம்ம போலீஸ் உருவாக்கிடுச்சு. யாரு? நம்ம இன்ஸ்பெக்டர் மேல நம்ம ஸ்டேஷன்ல நம்ம கோர்ட்ல எஃப்ஐஆர் போட வேண்டிய நிலைமையை உருவாக்குறதுக்கான சூழ்நிலையை சட்டம் உருவாக்கிடுச்சு அப்படின்னு நீதிபதி பார்த்துட்டு ஒரு உத்தரவு போடுவார். உத்தரவு போடுவார். என்ன உத்தரவு போடுவார்னா, எப்பா விருதுநகர் இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு தேதி என்னப்பா? மே மாசம் 4ஆம் தேதி. மே மாசம் 20ஆம் தேதிக்குள்ளார எஃப்ஐஆர் போட்டணும், முதற்கட்ட விசாரணை முடிக்கணும். மே மாசம் 30ஆம் தேதிக்குள்ளார இறுதி விசாரணை செஞ்சு நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுருவார். கோர்ட்டே உத்தரவு போட்ட பிறகு எஃப்ஐஆர் போடணுமா போட முடியாது? போடாம இருப்பானா? என்னங்க, சத்தியமா போட மாட்டாங்க. சத்தியமா போடவே மாட்டாங்க. சத்தியமா போடவே மாட்டாங்க. ஹைகோர்ட்டாவது நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லலாம். வழக்கறிஞர்கள் நீதித்துறையின் ஒரு அங்கம், வழக்கறிஞர்கள் நீதித்துறையின் ஒரு அங்கம். இளைய பெருமாள் பேசக்கூடாது, மலைச்சாமி பேசக்கூடாது, வழக்கறிஞர் சதீஷ்குமார் பேசக்கூடாது, நல்வினி சாஜ் பேசக்கூடாது, வம்பா போயிடும். நீங்களாம் இந்திய குடிமகன், சுதந்திரமான வானளாவி அதிகாரம் கொண்டு இந்திய குடிமகன். நீங்க கவர்னரையே 10 ரூபாயில கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரமிக்க இந்திய குடிமகன். நீங்க ஜனாதிபதியே ஆட்சியில 10 ரூபாயில கேள்வி கேட்க அதிகாரமிக்க நபர்கள். நீங்களாம் கேட்கலாம். நாங்க நீதித்துறையின் அங்கங்கிறதுனால ஹைகோர்ட்டாவது அதை நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல, நான் சொல்லக்கூடாது. நம்ம போலீஸ் கோர்ட் உத்தரவு போட்டாலும் வாங்கி வச்சுட்டு அப்படிதான் சொல்லிட்டு கம்முன்னு இருப்பான். நம்ம தான் இருந்தே இருக்கு ஆர்டிஐ, நம்ம தான் இருந்தே இருக்க என்னது, காது கேட்கல, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு, எப்பா எஸ்பி, ஏஎஸ்பி, அடிஷனல் எஸ்பி
இந்த விருதுநகர் போலீஸ் மேல ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுச்சுல்ல, அது உனக்கு வந்துச்சா? என்னைக்கு வந்துச்சு? எந்த பக்கி வாங்கிட்டு போனான்? எந்த பக்கி கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்தான்? எந்த பக்கி அதை படிச்சான்? எந்த பக்கி சீல் வச்சான்? எந்த பக்கி ரெஜிஸ்டர்ல எழுதினான்? எந்த பக்கி சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போட்டான்? எந்த பக்கி விசாரிச்சான்? அதெல்லாம் எவன் கண்காணிச்சான் அப்படிங்கறத ஆர்டியில கேட்டீங்கன்னா பதில் வருமா வராதா? பதில் வரதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டுருவான். யார் மேல? இன்ஸ்பெக்டர் மேல இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டுருவான். இப்ப விருதுநகர் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற ஏடையா சொல்லுவார், இன்ஸ்பெக்டர் ஐயா, அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் மேலங்க, அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் மேலங்க எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மேல அக்யூஸ்ட் மேல கேஸ் போட்டதுங்க கோர்ட்டுக்கு அனுப்புனுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் மேலங்க கேஸ் போட்டோம் இல்லைங்க, அதை அடுத்து என்னங்க செய்யலாம்? அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் மேல கேஸ் போட்டோம் இல்லைங்க, அதை எம்எஃப் பண்ணிடலாங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் இருக்காரு இல்லைங்க, யார்கிட்ட போய்? இன்ஸ்பெக்டர்கிட்டே போய் சாதாரண ஏட்டையா, ஐயா அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் மேல கேஸ் போட்டோம் இல்லைங்க, அந்த இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் மேல கேஸ் போட்டோம் இல்லைங்க அப்படிங்கக்குள்ள அந்த ஸ்டேஷன்ல என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்டேஷன்ல என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. சரிங்க, ஏட்டையாவுக்கு அடி விழுந்தா 4 கட்டம் தூக்கிட்டு போயிடுவான். அடி ஏட்டையாட்லாம் மிரட்டவே முடியாது. இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்பி கூட மிரட்டி பார்க்கலாம். ஏட்டையாவை மிரட்டினா 2 சிடி ஃபைல 2 கேஸ் கிட்ட காணாம போயிடும். எங்க ஆஃபீஸ் வாங்க, ஒரு 100 சிடி ஃபைல் ஒரிஜினல் சிடி ஃபைல் தரேன். நமக்கு சோர்ஸ் அதிகம். சவுக்கு சங்கர் எப்படி சோர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நமக்கெல்லாம் சோர்ஸ் அதிகம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காசு கொடுத்துலாம் கட்டுவாங்க தேவையில்லை. அங்க இடிச்சுக்கிச்சுன்னா கட்டு நமக்கு ஒரிஜினல் கட்டு சும்மா வந்துடும். வந்துடலாம், விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சா? எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டாச்சு. எவ்வளவு செலவாச்சு? நமக்கு கோர்ட்டுக்கு போனால் ஒரு 200 ரூபா செலவாச்சு. ஆர்டி போட்டோம் ஒரு 50 ரூபா செலவாச்சு. 250 ரூபா செலவில் நாம எஃப்ஐஆர் போட்டோம். முடிஞ்சு போச்சா? இப்போ அவன் அக்யூஸ்ட் ஆயிட்டானா? நாம என்ன பண்ணலாம்னா இடையில இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2 மாசம் ஆகுமா? இடையில நம்ம பேப்பர் பேனாவுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். எதுக்கு வேலை தரணும்? நம்ம மூளை கொஞ்சம் வேலை தரணும். அதுதான் நம்ம கிட்ட இல்லையே. அப்படியா? நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, உடம்பெல்லாம் சட்ட மூளையா இருக்குல்ல. அப்படி நினைச்சிட்டு தான் நிறைய சமூக ஆர்வலர்கள் பிரேமில் போய் மாட்டிக்கிட்டாங்க. நாம மண்டை மூளையில மட்டும் வச்சு பயன்படுத்துவோம். வந்துடலாம் விஷயத்துக்கு. மருத்துவமனையில் சேர்ந்தோம்ல, சேர்ந்த உடனே ஒரு கோரிக்கை மனு. என்ன மனு? அப்படியே பேப்பர் பேனா கூட எழுதிக்கலாம். கோரிக்கை மனு. முதல்ல எஃப்ஐஆர் போடுறோம். தாக்குனா காவல் அதிகாரி மீது எஃப்ஐஆர் போட்டோம். அந்த நடவடிக்கைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். கோர்ட்டு மூலமாக எஃப்ஐஆர் போடுறது எப்படி? எல்லா வழக்குகளும் இது பொருந்தும். சாதாரண மனுஷன் 2 பேர் அடிச்சுட்டு போலீஸ் கேஸ் போடனா கூட இந்த நடைமுறை பயன்படுத்தி 200 ரூபா செலவில் எஃப்ஐஆர் போடலாம். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி மருத்துவமனையில் இருக்கிறோம். மருத்துவமனையில் சும்மா தானே படுத்திருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் சும்மா தானே படுத்திருக்கிறோம். ஒரு பேப்பர் பேனா எடுத்து கோரிக்கை மனு, ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக நான் காவல் நிலையத்துக்கு போயிருந்தேன், பிரிச்சு மேஞ்சிட்டாங்க, இது சட்டமீறல், இது சட்டமீறல், ஒரு யூனிஃபார்மோட போலீஸ்காரனே தப்பு பண்ணிட்டான், இது ஒழுங்கு நடவடிக்கை குற்றம், அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற கோரிக்கை மனுவை காவல்துறையில் கீழேருந்து மேலே வரைக்கும் யார் சம்பந்தப்பட்ட அதிகாரி அவரை விட்டுட்டு அவருக்கு மேலே இருக்கிற எல்லா அதிகாரிக்கும், அவருக்கு மேலே யார் யாரெல்லாம், இன்ஸ்பெக்டர் மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்க, டிஎஸ்பி, எஸ்பி, ஏடிஎஸ்பி, டிஐஜி, ஐஜி, டிஜிபி, ஏடிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் அவருக்கு மேல போலீஸ்க்கு ஒரு மந்திரி இருக்கான. அவர் பேர் என்ன? சட்ட அமைச்சர் இல்ல, போலீஸ் துறைக்கு ஒரு மந்திரி, காவல்துறை மந்திரி. உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேன், எனக்கு தெரியாது, மறந்து போயிட்டேன். அவருக்கு மேல ஒரு புடிங்கி இருக்காருல்ல, முதலமைச்சருக்கு மேல ஒரு புடிங்கி யாருங்க? ஆமா, டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஊட்டியில போய் மீட்டிங்லாம் மாநாடு போட்டு இருக்காருல்ல, 10 பேர்த்த வச்சு. ஊட்டியில போய் 10 பேர்த்த வச்சு மாநாடு போட்டு இருக்காருல்ல. ஆமா, அவருக்கு ஒண்ணு. அவருக்கு மேல டெல்லியில பிரதமர் ஜனாதிபதி சும்மா தான் இருக்காங்க. நாமளும் சும்மா தானே ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறோம். நாமளும் அடி வாங்கிட்டு பிரிஞ்சு போய் முதுகு பிரிஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் சும்மா தானே படுத்திருக்கிறோம். அவங்களும் சும்மா தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் சாதாரண தபால்ல ஒரு தபால் தயார் பண்ணுங்க, ஒரு கடிதாசி தயார் பண்ணுங்க, அனுப்புதல் பேர் முகவரி, பெறுநர் 4 வரி காலியா விட்டுங்க. எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு கையெழுத்து போடாதீங்க. எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு கையெழுத்து போடாதீங்க. ஒரு 50 ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ ஒவ்வொருத்தர் அட்ரஸே கையில் எழுதுங்க. எழுதிட்டு கையெழுத்தை பச்சைங்களை போடுங்க. கையெழுத்தை இன்றைக்கு சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் பச்சை மையில் கையொப்பக்கூடிய அதிகாரத்தை சட்டம் கொடுத்திருக்கின்றது. இன்று முதல் நீங்க பச்சை மையில் கையெழுத்து போடலாம். யார் யாரெல்லாம் பச்சைங்களை கையெழுத்து போறீங்க? கை தூக்குங்க. 1 2 3 4 6 7 9 10 15. சூப்பர். மற்ற எல்லாரும் போகக்குள்ள மளிகை கடையில் போய் ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு பச்சைங்க பேனா வாங்கிக்கிங்க. அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறவங்க யாரும் பச்சைங்களை கையெழுத்து போறது சட்டத்தில் நிறைய நிபந்தனைகள் இருக்கு. நீங்க யாரும் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, நீங்க போடக்கூடாது. நீங்க அரசு ஊழியர், நீங்க போடக்கூடாது.
அரசு ஊழியர் அல்லாத மற்றவர்கள் பச்சை மையில் கையெழுத்து போடலாம். ரிட்டையர்ட் ஆயிருந்தா போடலாம். மேயர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. வணக்கத்திற்குரிய மதுரை மாநகராட்சி மேயர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சி மேயர், அந்த பாப்பா பேர் என்ன, நம்ம தங்கச்சி பிரியா பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. துணை மேயர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. மாநகராட்சி கவுன்சிலர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. நகராட்சி தலைவர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. நகராட்சி கவுன்சிலர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. உங்க ஊர் எல்லா பயிலும் பீத்திங்கிறான். அதை விட்டுட நாம சாப்பாடு பத்தி பேசுவோமே. சாப்பாடு நேரம் ஓகே, அது சட்ட மீறல். அவங்க கையெழுத்து போட்டா சட்ட மீறல், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். யார் எடுப்பான்னு கேக்குறீங்களா, அது தனியா வச்சுக்குவோம். இப்ப போலீஸ் வந்தாலாம், போலீஸ் பஞ்சாயத்து வந்துடலாம். பஞ்சாயத்து தலைவர் கையெழுத்து போடக்கூடாது பச்சைங்கள. 5000 கவுன்சிலர் பச்சைங்களை போடக்கூடாது. யூனியன் சேர்மன் பச்சைங்களை போடக்கூடாது. மாவட்ட கவுன்சிலர் பச்சைங்களை போடக்கூடாது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடாது. ஆனால் நீங்கள் அனைவரும் பச்சைங்களை கையெழுத்து போது சட்டத்தில் தடை இல்லை. நீங்க எல்லாருமே பச்சைங்களை கையெழுத்து போடலாம். பச்சைங்களை கையெழுத்து போட்டீங்களா, இது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க. 50 மணி இருக்குல்ல, ஜெராக்ஸ் எடுத்துட்டு சாதாரண தபால் அனுப்பிவிடுங்க. என்ன தபால்ல யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு 2 பேத்துக்கு, ஒருத்தர் 2 பேத்துக்கு பதிவஞ்சல் அனுப்பிட்டு எல்லாத்துக்கும் சாதாரண தபால் அனுப்பி விட்டுருங்க. மெயிலில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, ஆன்லைனில் அனுப்புங்க. எந்தெந்த வகையெல்லாம் அனுப்ப முடியுமோ கோரிக்கை மனுக்கள் அனுப்பிடுங்க. இப்போ என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம், முதல்ல எஃப்ஐஆர் போட்டோம், கோரிக்கை மனுக்கள் அனுப்பிட்டோம். இடையில் என்ன பண்ணுறோம்னா, மனித உரிமை ஆணையம் எங்க இருக்குங்க, நம்ம முட்டுச்சந்தை தாங்க இருக்கு. சென்னையில், டெல்லியிலையும் சென்னையிலையும் இருக்கு. இங்க மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு கொடுக்கலாம். நேரெல்லாம் போக தேவையில்லை, உங்க செல்லுலேயே அனுப்பிடலாம், ஆன்லைன்லேயே தரலாம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று நீங்க மாநில தகவல் ஆணையத்தில், தகவல் ஆணையமே வருது தலைவா, மனித உரிமை ஆணையத்தில், மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு கொடுக்கணும், அல்லது மத்திய மனித உரிமை ஆணையத்தில் புகார் தரணும். 2ல் 1 தான் தரணும் சட்டம் சொல்லியிருக்கு. 2ல் கொடுத்தா தப்புன்னு சொல்லல, அதனால நீ 2 பேர்த்தையுமே அனுப்பிடுங்க. ஆன்லைன்ல மத்திய தகவல் மத்திய மனித உரிமை ஆணையத்துக்கும் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கும் ஆன்லைன்ல புகார் கொடுத்துருங்க. தபால்லையும் ஒன்று அனுப்பிடுங்க. இது 2மே மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு எச்சரிக்கையா பேசுறேன். வந்துடும், கேஸா எடுத்துக்குவாங்க, இது விசாரிப்பாங்க. இப்போ கோரிக்கை மனு கொடுத்துட்டோமா, எஃப்ஐஆர் போகிறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டோமா, மனித உரிமை ஆணையத்துக்கு போயிட்டோமா, இன்னொரு வேலையை செய்யணும். என்ன வேலை செய்யணும், ஆஸ்பத்திரியில் படுத்துறீங்கல்ல, வலிக்குது இல்லை, வைத்தியம் பார்த்தீங்களா, எவ்வளோ செலவாயிருக்கும் அண்ணன் மலைச்சாமிக்கு, ஒரு 5000 10,000, ஒரு 20,000 30,000. ஏன்னா போலீஸ் சட்டம் செவனி பிஞ்சு போயிடும், நல்லா பிரித்து மேய்வோம், படுக்கக்குள்ளலாம் வலிக்கும். அதனால இதை வலிக்கெல்லாம் சேர்த்து ஒரு வக்கீல் மூலமா அல்லது நீங்களே நேரடியாக சட்டப்பூர்வ அறிவிப்பு, என்ன அறிவிப்பு, சட்டப்பூர்வ அறிவிப்பு, லீகல் நோட்டீஸ் சொன்னேன். ஏப்பா தம்பி இன்ஸ்பெக்டர், அக்யூஸ்ட் தம்பி, நீ என்னை அடிச்சதுல, அரசாங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து வைத்தியம் பார்த்ததுல எனக்கு, அரசாங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து வைத்தியம் பார்த்ததுல எனக்கு 40,000 செலவாயிடுச்சு. வலி வேதனை மன உளைச்சலுக்கு நஷ்டீடு கேட்டு 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு, எவ்வளவு, 5 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு, 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை நீங்களே நேரடியாக அனுப்பலாம். ஒரு வழக்கறிஞர் வச்சு அனுப்பலாம். வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வக்கீல் தேவையில்லை. வக்கீல் நோட்டீஸ் பேர் சட்டப்பூர்வ அறிவிப்பு. என்ன அறிவிப்புங்க, சட்டப்பூர்வ அறிவிப்பு. அதை நீங்களே கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் வக்கீல் வச்சு அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கு சார் நினைச்சீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் மூலமாக அனுப்பலாம். நீங்க சொல்றதெல்லாம் வக்கீல் கேட்க மாட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம், ஏன்னா வக்கீலுக்கும் உள்ளூர் போலீஸுக்கும் எதிர்கால உறவுகள் தேவைப்படும். வக்கீல் மூலமா அனுப்புனீங்கன்னா அவர் நீங்க சொல்றதெல்லாம் நோட்டீஸ்ல கொண்டு வருவாரு. உள்ளூர் வழக்கறிஞர் தவிர்த்துங்க. உள்ளூர்ல கொஞ்சம் காவல்துறைக்கு எதிரான வழக்கு எடுக்கக்கூடிய ஆண்மையுள்ள வழக்கறிஞர் ஒரு சிலர் இருப்பாங்க. எங்களை மாதிரி பிழைக்க தெரியாத வக்கீல் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க இந்த வேலை செய்வாங்க. கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புங்க, அல்லது நீங்களே அனுப்பலாம். வழக்கமாக வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்புறதுக்கு வக்கீல் தேவையில்லை. சட்டப்பூர்வ அனுப்பி பாதிக்கப்பட்ட நபரே, சம்பந்தப்பட்ட நபரே அனுப்பலாம். சம்பந்தப்பட்ட நபர் சார்பாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் கூட அனுப்பலாம். இப்போ நஷ்டீடு கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டோம். அனுப்பிட்டு உங்க ஊர் முன்சிபல் கோர்ட்டில், சிவில் கோர்ட்டில், சப் கோர்ட்டில் நஷ்டீடு கேட்டு ஒரு சிவில் கேஸ் போடலாம். என்ன கேஸ் போடலாம்? இந்த கேஸ் பொறுமையாக அவங்க பேரம்பேத்தி காலத்தில் முடிவுக்கு வரும். இந்த கேஸை எப்போ முடிவுக்கு வரும்?
உங்கள் பேரம்பேத்தி காலத்தில் முடிவுக்கு வரும். அப்படியே பொறுமையாக அது கிடக்கட்டும். அடுத்த கேப்பில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. இதை காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு வேலை, சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு வேலை, மருந்து சாப்பாடு மாதிரி ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு அடுத்து இன்னொரு புகார் முனை. ஐயா, இந்த போலீஸ்காரர் இருக்கான்ல, ஒழுக்கமாக இருக்க வேண்டிய யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிறான், இவன் ஒழுக்கம் கெட்டு போயிட்டான், இவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி அவருக்கு சம்பளம் தரக்கூடிய மேலதிகாரிகள் யாரு, சம்பளம் தரக்கூடிய மேலதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் அனுப்பிடுங்க. அவங்க அந்த கடிதத்தை வாங்கி வச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு 30 நாள் கழிச்சு ஆர்டியில் கேளுங்க, ஒரு வெண்ண பதில் சொல்லுவாங்க. அதற்கடுத்து வழக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம், ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதை நடவடிக்கைகள் எடுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்யலாம். இப்போ என்னென்ன வேலையை செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள். எஃப்ஐஆர் போட்டோமா, புகார் மனு கொடுத்துட்டோமா, ஒழுங்கு நடவடிக்கை மனு கொடுத்துட்டோமா, மனித உரிமை ஆணையத்துக்கு போயிட்டோமா, சிவில் கேஸில் நஷ்டீடு கேட்டு போயிட்டோமா, 5 கேஸை ஒரே நேரத்தில் பண்ணிட்டோமா. இந்த கேஸ் எப்போ முடியும்? இந்த கேஸ்லாம் எப்போ முடியும்? அது வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா இன்ஸ்பெக்டராகவே இருப்பார். அவர் கூட வேலைக்கு சேர்ந்தவங்களாம் டிஎஸ்பிஐ, ஏடிஎஸ்பிஐ, எஸ்பிஐ ரிட்டையர்ட் ஆகுவான். இவர் இன்ஸ்பெக்டராகவே இருப்பார். உனக்கு என்ன நஷ்டம் ஆச்சு? அடி வாங்கின வீட்டில் போய் கம்முன்னு படுத்துனா ஒன்றுமே நஷ்டம் அவனுக்கு இல்லை, நமக்கு தான் வலி வேதனை. திருப்பி நம்ம 4 கல் எடுத்து அடிச்சோம், 5 கல் எடுத்து அடிச்சோம், அவனுக்கு என்னாச்சு? வேலையில் மன உளைச்சல் ஆயிடுச்சா? அவன் பொண்டாட்டி வீட்டில் போனால் மதிக்குமா? உனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களாம் ஏடிஎஸ்பி ஆகிட்டான், நல்ல வருமானம் பார்க்குறான். நீ இன்னும் அதே இன்ஸ்பெக்டர் சீட்டில் ஏஆர்லேயே உட்காந்துட்டு இருக்கிற, சொந்த காசில் டீ குடிச்சிட்டு உட்காந்துட்ட. நீ எல்லாம் பிழைக்க தெரிஞ்ச மனசான், ஏயா கோவப்பட்ட? போய் சமூக ஆர்வலரை போய் அடிக்கலாமாயா? அதுங்களே கொஞ்சம் முத்துன கேஸுங்க, அதுங்களே கொஞ்சம் அப்படியா மட்டும் பெட்சன் பார்த்தீங்க, அதை போய் தொட்டையா அப்படின்னு வீட்டில் திட்டுவாங்கல்ல. இதை வேடிக்கை பார்க்குற காவல்துறை சார்ந்தவன் புலம்புவான்ல, தினசரி புலம்புவான்ல. புலம்புல எந்த போலீஸ்காச்சும் சமூக ஆர்வலரை, தகவல் ஆர்வலரை, மனித உரிமை ஆர்வலரை, பொதுமக்களுக்காக போராடுற ஒருத்தனை அடிக்கணும் திட்டுனுங்கிற எண்ணம் வருமா? கனவுல கூட வராது. இப்ப எதற்காக இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டுக்கே போகாம பாதிக்கப்பட்டவர்களை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு அவர்களை உங்ககிட்ட பேச வச்சுட்டு இறந்து போன நம்முடைய தியாகிகளை புகைப்படமா முன்னாடி வச்சுட்டு அவங்க போட்டோ லிஸ்ட்ல நீங்களாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த சமுதாயத்திற்காக போராடுவதற்கு டிராபிக் ராமசாமி என்று ஒரு மனிதர் இருந்தார். நீங்களாம் இருக்கீங்க. இதனுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கணும், லட்சக்கணக்கில் வரணும் அப்படின்னா வெற்றி பெறணும். எனக்கு ஐயா டிராபிக் ராமசாமி மேல மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது. என்னுடைய வளர்ப்பு பிள்ளை ஹக்கீம் தெரியும், அடிக்கடி திட்டுவேன். ஐயா டிராபிக் ராமசாமி அடிக்கடி திட்டுவேன். ஒரு மனிதன் தனியாக போராடினார், தனியாகவே வாழ்ந்தார், தனியாகவே போராடினார், தனியாகவே செத்து போயிட்டார். தம்பி போய் நின்னார், ஒரு 10 பேர் போய் அடக்கம் பண்ண போய் நின்னாங்க. அவருடைய வாரிசுகள் யார் இருக்காங்க? இப்ப அவருடைய மாணவர்கள் யார் இருக்காங்க? அவர் என்ன இயக்கத்தை சார்ந்தவர்? அவர் வச்ச இயக்கம் இருக்கா? தந்தை பெரியார் ஒரு கிழவன் இருந்தான். ஈரோட்டில் தந்தை பெரியார் ராமசாமின்னு ஒரு கிழவன் இருந்தான். பிறந்தான், வாழ்ந்தான், செத்து போயிட்டான். செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம். 1984 இல்லைங்களா இறந்தாப்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெரியார் கிழவன் போட்ட பிச்சைகள் தான், விட்டைகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இன்று வரை தந்தை பெரியாரை விமர்சனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். டிராபிக் ராமசாமி ஐயா அவர்களும் அப்படி பேசும் பொருளாக இந்த மண்ணிலே இருந்திருக்க வேண்டியவர். ஐயா காந்திவாதி சசி பெருமாள் அவர்களும் இந்த மண்ணிலே பேசும் பொருளாக இருந்திருக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்கவில்லை, ஒரு அமைப்பை உருவாக்கவில்லை, அவர்கள் மாணவர்களை உருவாக்கவில்லை. அவர்கள் பயிற்சி கொடுத்து அவருடைய இடத்திலே அவர்களை விட மிகப்பெரிய அளவாக போராடக்கூடிய உங்களை போன்றவர்களை உருவாக்க தவறினுடைய விளைவு அவர்கள் அனாதையாக நம்மை விட்டு சென்று விட்டார்கள் என்ற வருத்தமான உண்மை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தவறை நாம் செய்துவிடக் கூடாது. ஒரு கூட்டமைப்பாக, இயக்கமாக, அமைப்பாக இணைய வேண்டும். அதுக்காக 10 ரூபாய் இயக்கத்தில் சேருங்கன்னு உங்களை சொல்லல. 10 ரூபாய் இயக்கத்தில் சேருங்கன்னு சொல்ல, ஏதோ ஒரு அமைப்பில் போய் சேருங்க. தமிழ்நாட்டில் ஆர்டிஐ ஆர்வலர் அமைப்பு, தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு 600க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றது. சமூக ஆர்வலர் அமைப்பு 1000க்கு மேல் அமைப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக விஷயங்களை கையிலிடுங்க. கூட்டு முயற்சியாக விஷயத்தை கையில் எடுப்பவர்களுக்கான பாதிப்புகள் குறைவாக இருக்கின்றது. கொரோனாவுக்கு முன்னாடி சமூக ஆர்வலருடைய நிகழ்ச்சி, ஆர்டிஐ ஆர்வலருடைய நிகழ்ச்சினா தமிழ்நாடு முழுசும் எல்லாருமே வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு 4 நிகழ்ச்சி நடத்துமாக்கி, வருஷத்துக்கு ஒரு 4 நிகழ்ச்சி நடத்தினா பெரிய விஷயமா இருக்கும். பார்த்து அதே முகங்களை பார்ப்போம். இப்ப எந்த ஊர்ல நிகழ்ச்சி நடத்தினாலும் புதிதாக 50 பேரை பார்க்கிறோம், புதிதாக 100 பேரை பார்க்கிறோம். இந்த வெற்றி உங்களால் சாத்தியமாயிருக்கின்றது. இந்த வெற்றி உங்களால் சாத்தியமாயிருக்கு.
ஊழல் ஒழிப்பு என்பது இந்தியாவில் தோல்வியடைந்த விஷயம். ஊழல் ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டில் தோல்வியடைந்த விஷயம். இனிமேல் தமிழ்நாட்டில் ஊழலே ஒழிக்க முடியாது, இந்தியாவில் ஊழலே ஒழிக்க முடியாத நிலைமையை அரசியல்வாதிகள் உருவாக்கிட்டாங்க. ஆனால் ஊழலை ஒழிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள். இந்த நம்பிக்கை மெழுகுவர்த்தி வெளிச்சமாக இருக்கக்கூடாது, சூரிய வெளிச்சமாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஐயா டிராபிக் ராமசாமி செய்த தவறை, ஐயா காந்திவாதி சசிபெருமாள் செய்த தவறை நாம் செய்துவிடாமல் ஒரு கூட்டு முயற்சியாக நாம் இணைய வேண்டும். மதுரை ரமேஷ்க்கு ஒரு பிரச்சனை, எல்லாம் போய் நிக்கணும். மதுரை ரமேஷ்க்கு ஒரு பிரச்சனை, நம்மளா போய் நிக்கணும். நம்முடைய அண்ணாதுரை போய் நின்னாரு, ஹக்கீம் போய் நின்னாப்ல, நம்முடைய தோழெல்லாம் போய் நின்னாங்க. வெற்றி கிடைத்தது. இங்க தம்பி ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு பாதிப்பு, உடனே நல்வழி சார்ந்த போராட்டம் பண்ணார். யார் சொந்த? விருதுநகர் தம்பி பேர் என்ன? தினேஷ்குமார் சொன்னாரு. நாங்க தினேஷ்குமாருக்காக வந்து நிற்கவில்லை, சமூக ஆர்வலருக்கு பாதிப்பு வந்து நின்னோம். ஹக்கீம் வந்து நிற்பான், அண்ணாதுரை வந்து நிற்பாரு, நல்வழி சார்ந்து நிற்பான், காந்திவாதி ரமேஷ் வந்து நிற்பாரு, ஒவ்வொரு சமூக நிற்போம். எந்த சமூக ஆர்வலர் பிரச்சனை நாங்க வந்து நிற்போம், விடவே மாட்டோம். ஆனால் சமூக ஆர்வலர் என்ன நல்லது செய்தார் என்கின்ற கேள்வியை நாங்கள் நிச்சயமாக கேட்போம். எங்கேயாச்சும் சமூக ஆர்வலர் ஒரு பைசா காசு வாங்கினாலும் செருப்பால் அடிப்போம். அந்த செருப்பு சட்டம் என்கின்ற செருப்பாக இருக்கும். எனக்கு சமூக ஆர்வலர் மீது மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது. சமூக ஆர்வலர் ரெண்டு வகையா பிரிச்சிடலாம். தூய்மையான சமூக ஆர்வலர்கள், விலைப்பகாத தூய்மையான அப்பழுக்கப்பட்ட சமூக ஆர்வலர்கள், இவர்கள் 10%. ஒரு 40 சமூக ஆர்வலர்கள் நல்ல மனிதர்கள், பொழப்ப பார்ப்பாங்க, பொண்டாட்டி பிள்ளை பார்ப்பாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க, ஓய்வு நேரத்தில் பொது வேலை செய்வாங்க. மிச்சம் ஒரு 50 சமூக ஆர்வலர்கள் பணத்திற்காக பீத்திங்கிறவர்கள். அவர்களை சமூக ஆர்வலர் பட்டியலில் நாங்கள் சேர்த்திக்கவே மாட்டோம். அவர்கள் செத்தா கூட அளவுக்கு போக மாட்டோம். நமக்கு சட்டம் தெரிகின்றது, நமக்கு அறிவு இருக்கின்றது. இந்த சட்டம் தெரிந்தது, அறிவு, நம்முடைய புலமை, நம்முடைய திறமை எல்லாமே பொதுமக்கள் லாபத்திற்காக, பொதுமக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும். இந்த மாவட்டத்தில் ஒரு நிகழ்வை சொல்லணும், பெயர் சொன்ன தவறாமஞ்சி பேர் நிகழ்வு மட்டும் சொல்றோம். ஆதிதிராவிடர் மக்கள், விளிமிலை மக்கள் ஒரு ஏரிக்கரையில் குடிசை போட்டு குடியிருக்கிறோம். அதில் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, மண்டபம் கட்டியிருக்காங்க, கோடீஸ்வரன் வீடு கட்டியிருக்கிறோம். இதை நீங்கள் குளத்தை, கண்மாயை ஆக்கிரமிப்பு அகற்றி நீர்வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையில் நீங்கள் இந்த விளிமிலை மக்கள், அருந்ததி சமுதாயத்து மக்களை வீட்டடிக்க மனு போடுவீங்களா? போடுவீங்களா? ஏங்க, கம்மாயை காப்பாற்றணும், அப்பதான் தண்ணி நிற்கும் அப்படிங்களா? அதுவும் ஆக்கிரமிப்பு தான், அது எடுக்கணும்ல, எடுக்காம விடக்கூடாது இல்ல, என்னங்க எடுக்கணும். ஆனால் அவர்களுக்கு வேறு இடத்தில் வீட்டு மாற்றிடம் கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு குடிசை போறதுக்கு வழி இல்லாம, சொந்தமா ஒரு வீடு கட்டி குடியிருக்க வழி இல்லாம, வாடகை வீட்டுக்கு போக முடியாத ஒரு கம்மாக்கரையில குடிசை போட்டு குச்சி வீடு கட்டி குடியிருந்துட்டு இருக்கான். அவர்களுக்கு தமிழக அரசு மூலமாக, மத்திய அரசு மூலமாக, குடிசை மாற்று வாரியம் மூலமா ஒரு வீடு வாங்கி கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பணக்காரன் கோடீஸ்வரன் வீடு கட்டிருக்கான், அந்த வீட்டை விடவே கூட இடிச்சாகணும். கம்மாயில வீடு கட்டிருக்கான், போய் இடத்தை வாங்கி கட்ட வேண்டியதானே? கம்மாயில கல்யாணம் பண்ண கட்டிருக்கான், கல்யாணம் பண்ண கோவில கட்டிருக்கிறான், இடம் வாங்கி கட்டலாம். கோவிலுக்கு இடம் வாங்கணும்னு சொல்லி காசு கேட்டா மக்கள் பணம் தருவாங்க. பள்ளிக்கூடம் கட்டுறோம் காசு கேட்டா தர மாட்டாங்க. பள்ளிக்கூடம் கட்டுறோம் காசு கொடுங்கன்னு கேட்டா மக்கள் தர மாட்டாங்க. இது விமர்சனத்துக்குரிய விஷயம், உள்ளார போக வேண்டாம். ஆக்கிரமிப்பாளர்கள் மிக தெளிவாக இருப்பாங்க. ஆக்கிரமிப்பாளர் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு முதல்ல கோயில தான் கொண்டு போய் வைப்பான், மசூதி தான் கொண்டு போய் வைப்பான், சர்ச்சை தான் கொண்டு போய் அந்த கம்மாயில வைப்பான். எதற்கு அப்படின்னா கோடிக்கணக்கான ரூபாய் அவனுடைய ஆக்கிரமிப்பை காப்பாற்றுவதற்கு கடவுளை கேடயமா வச்சுக்குவான். அங்க 4 குடிசை போட்டு குடிசையை கேடயமா வச்சுக்குவான். இதுல சமூக ஆர்வலர் எப்படி இருக்காங்க பிரச்சனையை, இந்த கம்மாய் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் விடக்கூடாது. சமூக ஆர்வலர்கள், உள்ளூர் சமூக ஆர்வலராக இருந்தால் இந்த விஷயத்தை வேற மாதிரி அணுகணும். நேரம் ஆக்கிரமிப்பாளர்களை போய் பார்க்கணும். அண்ணே எத்தனை வருஷம்னே ஏரிக்கரையிலே குடியிருப்ப, இதுக்கு ஒரு பட்டா வாங்கிக்கினேன், நாளைக்கு எவனா பெட்சன் போட்டுனேன் ஆக்கிரமிப்பாளர் வந்தா நீ எல்லாம் என்னை திட்டிட்டு இருப்பேன், உனக்கு பட்டா வாங்கி தரேன் வானேன்னு கூட்டிட்டு போய் கலெக்டர் ரொம்ப நிக்க வச்சு இந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கணும், பெட்சன் கொடுக்கணும். யாருக்கு? அடித்தட்டு மக்களுக்கு, விளிமிலை மக்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி பெட்சன் கொடுக்கணும். பட்டா அரசாங்கம் கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது. நீர்நிலையில கொடுக்கவே கொடுக்காது, நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் விளிம்புநிலை மனிதர்களை, எளிய மனிதர்களை கூட்டிட்டு போய் பட்டா கொடுக்க சொல்லி கேட்கணும். கலெக்டர் போய் மனு கொடுத்தோம்னா மாவட்ட ஆட்சியர் மிக தெளிவா சொல்லுவார், ஏப்பா நீ சமூக ஆர்வலர் தானே,
விவரமானது தானே, சட்டம் தெரிஞ்சது தானே. கம்மாக்கரையில் நீர்பிடிப்பு நிலத்தில் பட்டா கொடுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே அதிகாரம் கிடையாது, கோர்ட்டுக்கே அதிகாரம் கிடையாது. நான் சாதாரண கலெக்டரியா, நான் எப்படியா பட்டா தர முடியும்னு கேட்பார். அடுத்த கேள்வி, ஐயா உங்களுக்கு பட்டா தர அதிகாரம்னு தெரிஞ்சுதுங்க, இப்போதான் எனக்கு தெரியுதுங்க. சரிங்க, உங்களுக்கு வேற ஒரு இடத்துல வீடு கொடுங்க, ஒரு இடம் கொடுங்க, இங்கே பாருங்க குடிசை கட்டிக்கலாம், ஒரு 3 சென்ட் பட்டா கொடுங்க, இலவச பட்டா கொடுங்க, அதில் வீடு கட்டுறதுக்கு, பசுமை வீடு கட்டுறதுக்கு, மத்திய அரசு மோடி வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கய்யா, குடிசை மாட்டு வரத்தில் வீடு கட்டி தரத்துக்கு ஒரு பணம் கொடுங்க அப்படின்னா கொடுப்பார்கள். இப்ப ஆக்கிரமிப்பு ஆக்கிட்டீங்களா? ஆக்கிரமிப்பாளர்களை நீங்கள் எதிரியாகாமல் ஆக்கிரமிப்பாளர் வேலை செஞ்சிட்டீங்களா? இப்ப ஆக்கிரமிப்பாளர் உங்களுக்கு குறை சொல்லுவானா? வெளியூர்ல ஒரு 100 கிலோமீட்டருக்கு வெளியே உங்க நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு, ஏப்பா ஒரு கம்மாயில் ஆக்கிரமிப்பு இருக்கு, 5 கோடி ரூபா ஒரு வீடு கட்டிக்கலாம், அதை எடுக்கணும், கொஞ்சம் மனு போடுப்பா அப்படின்னு உங்க நண்பர் விட்டு பெட்ஷன் போடுங்க, நண்பர் விட்டு கேச போடுங்க, நண்பர் விட்டு ஆக்கிரமிப்பு பார்க்கட்டுங்க. நீங்க ஊர்ல நல்லவனா போயிடுறீங்களா? சமூக அளவில் நல்லவரா மாறிடுறாரா? நம்முடைய நோக்கம் என்ன? கண்மாயில் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும். கம்மாயில ஆக்கிரமிப்பு அகற்றி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரை பலப்படுத்தி தண்ணி நின்னா ஆயிரக்கணக்கான உயிர்கள் இருக்கும், மீன் வளரும், புழு பூச்சி வளரும், விவசாயம் செழிக்கும், கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும், தண்ணி அதிகரிக்கும், கிணத்துல தண்ணி அதிகரிக்கும், லட்சக்கணக்கான உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத உயிர்களுக்கு நல்லது செய்ய முடியும். இதுதான் சமூகத்துடைய அக்கறை. அதே நேரத்தில் உள்ளூர்காரன் நீ போய் மக்கள் அடுத்த மக்களுடைய வீட்டை காலி பண்ண சொல்லி பெட்ஷன் போட்டா யாரும் முடிஞ்சு போச்சா? தேவையா? ஊர்ல அதை பண்ணுங்க, அந்த மக்கள்கிட்ட கொடுத்துருவான். 5 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டணவன வீட்டை கல்யாணம் கோயில வேற காத்த வச்சலாம் இல்ல. இப்ப ஊர்ல நீங்க எதிரியா நல்லவனா? இந்த வேலையை சமூக கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். எதற்கு இந்த செய்தி சொல்றேன்னா, ஊழல் ஒழிப்பு பொது பிரச்சனையாக போராடுறீங்க, உங்களுக்கு எதிராக உங்களுடைய எதிர்பார்ட்டிகிட்ட போய் காவல்துறை சார்ந்தவர், தம்பி அவன் ரொம்ப ஆடிட்டு இருக்கான்பா, எப்ப பார்த்தாலும் பெட்ஷன் போட்டிட்டு இருக்கிறான், இந்த சமூக தொல்லை தாங்கவே முடியல, ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கூட அவனை வச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சு செஞ்சிடறேன் அப்படின்னு போலீஸ் கேட்டா உங்க எதிரி ஒரு பொய் கேஸ் தருவானா? தரமாட்டானா? நிறைய கேஸ் தருவான், டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான். நமக்கு என்ன வேலை? பொது விஷயத்துக்கு ஏதாவது செய்யணும். நமக்கு பொண்டாட்டி புள்ள இருக்கு, குடும்பம் இருக்கு, பொழப்பு இருக்கு, நமக்கு குடும்பம் இருக்கு, புள்ளக்குட்டி இருக்கு, பொழப்பு இருக்கு. எதுக்கு உங்களை பார்த்து சொல்றேன்னா, இவங்களெல்லாம் கொஞ்சம் மேய்க்கணும். நீங்க எங்க சமுதாயம் கொஞ்சம் சரியா நீங்க வழி நடத்தணும். முதல்ல நாம இதை பார்க்கணும், ஜெயிக்கணும், நல்லதும் செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அறிவை பயன்படுத்தணும். தோசையை திருப்பி போட்டா தோசை அப்பதான் சாப்பிட முடியும், திருப்பி போடலன்னா தோசையை சாப்பிட முடியாமல் போயிடும். இதை கொஞ்சம் மாற்றி பயன்படுத்தினோம்னா வெற்றி பெறுவோம். இப்போ போலீஸ்ல பொய் கேஸ் கொடுக்குறது நமக்கு ஆள் இருக்கிறோம், நமக்கு எதிராக ஆள் இருக்கிறோம், நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஆனால் எந்த வேலையும் அடக்கியே வாசிக்கூடாது, பிரித்து மேயணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்த அமர்வில் முடிக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் நான் குடியிருக்கக்கூடிய பகுதி, ஒரு கோவில் ஒன்று செவந்தீஸ்வரன், நாமகிரிப்பேட்டை சீராப்பள்ளிக்கு பக்கத்தில் செவந்தீஸ்வரன் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்கு. என்ன கோவிலுங்க? ஆமா, ராஜராஜ சோழன் கட்டிய கோவில். அந்த கோவிலுக்கு 800 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த கோவிலை போய் பார்த்தீங்கன்னா வயிறுவாயெல்லாம் எரியும், இடிஞ்சு போய் சிதிலமாயி அந்த சாமி வெறும் நந்தியும் பகவானும் மட்டும் அனாதையா கிடப்பாங்க, கற்கோவிலோட கிடப்பாங்க. அதுக்கு ஒரு பூசாரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. 800 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. அந்த நிலத்துடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? வீரபாண்டியார் சாப்பாடு ரெடியா சொல்லி முடிச்சிடலாம். அது நீங்க எனக்கு சொல்லணும், நான் டைம் பார்த்துட்டே இருக்கிறேன், பசிக்குது. என்ன சொன்னா, 800 ஏக்கர் நிலம் இருக்கு. நிலத்துடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கர் 1 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் போகும். எவ்வளவு நிலம் இருக்கு? 800 ஏக்கர். சாமி என்ன இருக்காரு? இடிஞ்சு போய் கிடக்கிறாரு. அந்த சாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்துல கல்லூரிகள் இருக்கின்றது, பெட்ரோல் பங்க் இருக்கு, ஃபேக்டரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, காலேஜ் இருக்கு. இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்கள ஒரு முக்கியமான யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட தேர்தலில் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. என் கூட நான் நீண்ட காலம் ஒரு 30 ஆண்டு காலம் தீவிர அரசியல் வந்தவன், அரசியல் எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணவன், அரசியலில் தீவிர அரசியல் இருந்தவன், எல்லாமே பண்ணவன், எல்லாம் பண்ண தெரிஞ்சவன். அது அந்த கதைக்கு அப்புறம் தரலாம், அதை பேசின நேரம் ஆகிடும், வேண்டாம். என் கூட ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு, அவர் தான் வேட்பாளர். மதியம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்ட கேப்பில் போய் 3 பேத்த ஒரு கல்குவாரிக்காக போட்டு வந்தவர், அனுப்பிச்சு வந்தவர். அவர் அங்கே 5 கோடி ரூபாய் உடுக்கிட்டு. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றத்துக்கு, இந்த கோவில் நிலத்தை மீட்பதற்கு யாராவது பெட்ஷன் போட்டா என்ன ஆகும்?
ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 200 ஏக்கர் மீட்பட்டது. 200 ஏக்கர் மீட்பட்டது. இந்த ஏக்கர்ல பகவான் செவுந்தி இருந்துச்சு. யார் பேரு கடவுளி பெயரை சேர்த்தியாச்சு. சார்பதிவாளர் அலுவலகம் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அந்த 200 ஏக்கர்ல பகவான் செவுந்தி சுரந்து உட்காந்துட்டாரு. இனிமேல் எந்த காலத்திலும் பகவான் அனுமதி இல்லாமல் உயில் கூட எவனும் எழுத முடியாது. உயில் கூட எழுத முடியாது. இன்னும் 600 ஏக்கர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படின்னு ஒரு 5-6 வருஷம் 10 வருஷத்துல கண்டுபிடிச்சிருவோம். அதுலயும் பகவான் போய் உட்காந்துருவோம். எப்படியும் ஒரு 4 தலைமுறை 3 தலைமுறையில அந்த சொத்தெல்லாம் கோவில் சொத்தா வந்துடும், மீட்டுடுவோம். இந்த வேலையெல்லாம் செஞ்சது யாருன்னு எங்க ஊர்ல போய் கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இந்த கல் நடுற வரைக்கும் ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை போய் இந்த இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம்னு ஒரு காலேஜுக்கு முன்னாடி கல் வைக்கிற வரைக்கும், போர்டு வைக்கிற வரைக்கும் இந்த வேலையை செஞ்சது யாருன்னு யாருக்குமே தெரியாது. எங்க ஊருக்காரெல்லாம் புலம்பிட்டு தான். எவனோ ஒரு கன்னியாகுமரியிலிருந்து கிறிஸ்டின் ஃபாதர் பெட்சன் போட்டான். ராமநாதபுரத்திலிருந்து திருநெல்வேலியிலிருந்து இந்து அமைப்பை சார்ந்தவர் பெட்சன் போட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இந்து அமைப்பை சார்ந்தவர் பெட்சன் போட்டாரு. சென்னையிலிருந்து ஒரு பாய் பெட்சன் போட்டாரு. யாரெல்லாம் பெட்சன் போட்டாங்க? பாய் பெட்சன் போட்டாரு, இந்து அமைப்பு பெட்சன் போட்டது, கிறிஸ்டின் பெட்சன் போட்டாரு. சிவன் கோயிலை மீட்பதற்கு, சிவன் சொத்தை மீட்பதற்கு நாமக்கல்ல இருந்து யாருமே பெட்சன் போடல, சேலத்துல இருந்து யாருமே பெட்சன் போடல, 100 கிலோமீட்டர் யாருமே பெட்சன் போடல. 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வெளியிருந்து தொடர்ந்து பெட்சன் போட்டுட்டே இருக்கிறான். இடத்த மீட்டுட்டான், ஹைகோர்ட்ல கேஸ போட்டான். 200 ஏக்கர் கோவில் சொத்தை கண்டுபிடிச்சு கோவில் சொத்தை பட்டாவில் அரசு ஆவணங்கள்ல சிவன் பேரை ஏற்றி விட்டான். இதெல்லாம் செஞ்ச பாவி யாருன்னா நான் தான். செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை செய்வது எப்படி? அச்சை தேதி போச்சு. செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை செய்வது எப்படி? முடியுமா? முடியவே முடியாது. முடியும். நம்மால் சமூக ஆர்வலர் நினைத்தால் முடியும். பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பெட்சனை நாம் போட்டிருந்தா இந்த படத்துல என் பேரும் போட்டோவும் வந்திருக்கோம். நீங்க யாரெல்லாம் வச்சு கொண்டாட மாட்டீங்க. வந்திருக்கோம், யாரும் வச்சு அஞ்சலிலாம் செலுத்தி இருக்க மாட்டீங்க. ஏன்னா வெளியவே தெரிஞ்சிருக்காதுல்ல. பழனிசாமி சொல்றது சரிங்களா? யோசிச்சு பாருங்க. நமக்கு சிவன் சொத்தை மீட்கணும், பொது சொத்தை மீட்கணும், இயற்கை வளத்தை காப்பாற்றணும். அது உன் பேர்லயே தான் செய்யணுமா? நீயே தான் பேர் வாங்கணுமா? பேர் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா முதுவு புண்ணாவத தடுக்க முடியாது. பிரச்சனைகளை புரிந்து கொண்டு, பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொண்டு, எதிரியின் பலத்தை புரிந்து கொண்டு களத்தில் இறங்கினால் வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அதற்கு பிறகு தைரியமா மைக் செட் போட்டு கூட்டம் போட்டு சொல்லலாம், சிவன் கோவில் சொத்தை மீட்டது, 200 ஏக்கர் மீட்டது நல்வினை விஸ்வராஜ் என்கிற எளிய மனிதன் தான் மீட்டான். சொல்ல முடியுது இல்ல? என்னை எவனாச்சு இப்ப அடிப்பானா? நிச்சயமா அடிப்பான், கொலைவெறியில் இருப்பான். ஆனா அடிக்கிறதுல லாபம் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அவன் யோசிப்பான், இருந்தாலும் அடிக்கலாமா? அடிச்சா என்னையா லாபம்? அடிச்சா கேஸ் ஆயிரும், இவன் விட்டு தொலைக்க மாட்டான். இவன் கூட வேற எல்லாம் பெட்சன் பார்ட்டியா இருக்குது, எல்லாம் பெட்சன் போட்டு தொலைப்பானுங்க. இவனை அடிச்சுட்டு பல கோடி செலவு பண்றதுக்கு, ஊர்ல கெட்ட பேர் ஆகிறதுக்கு கம்முன்னு அதிகாரிகிட்ட போய் லஞ்சம் கொடுத்து காப்பாத்திக்கலாம். இப்படி ஒரு நிலைமை உருவாக்கிட்டா எவனும் நம்மளை அடிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டான். இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யக்குள்ள, இப்போ நம்ம காவல்துறை மோதல் பற்றி பேசணும்ல, இதெல்லாம் செய்யக்குள்ள இன்னொரு வேலையை செய்யலாம். ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டம் இருக்குல்ல, அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம நண்பர்களை விட்டு ஒரு 500 ஆர்டிஐ, எவ்வளோ ஆர்டிஐ, ஒரு 1000 ஆர்டிஐ, ஒரு 2000 ஆர்டிஐ, ஒரு 3000 ஆர்டிஐ ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரே வாரத்தில், ஒரே நாளில், ஒரே வாரத்தில் ஒரு 1000, 2000, 3000 ஆர்டிஐ போலீஸ் ஸ்டேஷன் போச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் நிலைமையை நினைச்சு பாருங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் நிலைமையை நினைச்சு பாருங்க. என்ன நடக்கும்? 3 ஆண்டு காலத்திற்கு நான் 10 ரூபாய்க்கு பயிற்சி வகுப்புல, நான் கலந்துக்கூடிய சட்ட பயிற்சி வகுப்புல எல்லாமே சொல்லிட்டே இருக்கிறேன். மனு போட்டா பதில் வராது, வரவே வராது, சத்தியமா வராது. ஆர்டி போட்டா தகவல் வராது, வரவே வராது, சத்தியமா வராது. என்ன கையில சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன்? இடது கையில. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனு போட்டா பதில் வராது. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு மனு கொடுத்தா 3 நாள்ல ஒப்புவிச்சீட்டு வழங்க வேண்டும். மனு கொடுத்தால் 3 நாட்களில் ஒப்புவிச்சீட்டு வழங்க வேண்டும். 30 நாட்களில் பதில் வழங்க வேண்டும். 90 நாட்களில் அந்த மனு தொடர்பான கோப்பை முடிச்சு இறுதி முடிவை சொல்ல வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. 90 நாள் நடக்கவே நடக்காது. நம்ம தரமாட்டோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தா உடனே
எஃப்ஐஆர் போட்டு தரணும் அல்லது சிஎஸ்ஆர் போட்டு தரணும். எஃப்ஐஆர் போட்டால் ஃப்ரீயாக தரணும், எஃப்ஐஆர் காப்பியை ஃப்ரீயாக தரணும், போலீஸ் தரவே தராது. ஆர்டி போட்டால் 30 நாளில் மதியம் நம்ம ஹக்கீம் கிளாஸ் எடுக்க போறாரு. மாநாட்டில் சட்ட பயிற்சி நம்ம தம்பி ஹக்கீம் ஒவ்வொரு சட்ட பிரிவாக நீங்கள் பிரித்து மேய போறாரு. சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் தெம்பா பேசணுத மதியம் அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். கூடவே அண்ணாதுரை தகவல் ஆர்வலர் பாதுகாப்பு அமைப்பு இயக்கத்தை சார்ந்த அண்ணாதுரை இருக்கார், பாதுகாப்பை பற்றி பேச போறார். எங்க விட்டோம்? ஆர்டி போட்டால் பதில் வராது. ஆர்டி போட்டால் 30 நாளில் தகவல் வழங்க வேண்டும் சட்டம் சொல்லுது. கொடுப்பானா? அதுக்கு மேலே அப்பீல் பண்ணால் 30 நாளில் தகவல் வழங்க வேண்டும் இருக்கு. கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். ஆணையத்துக்கு போனால் என்ன ஆகும்? செகண்ட் அப்பீல். எவ்வளோ நாளில் பதில் கிடைக்கும்? சட்டத்திலேயே சொல்லல. சட்டம் சொல்ல மறந்த கதை. தகவல் ஆணையம் எவ்வளோ நாளில் முடிவு சொல்லணும்? தகவல் ஆணையத்துக்கு சட்டம் கெடு விதிக்கவில்லை. நான் சொல்றேன், தகவல் உரிமை ஆர்டி ஆர்வலர் அமைப்பை சார்ந்த 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் கூடிய தகவலும் சட்டத்தை பற்றியே பேசிட்டு இருக்கிற நானும் ஹக்கீமும் சொல்றோம், ஆர்டி போட்டால் 30 நாளில் பதில் வராது, வரவே வராது, சத்தியமா வராது. மனு போட்டா எங்க மனு ஆயுத புத்தகம் எடுங்க, அங்கே பாருங்க, அது மேலே கொடுங்க. மனு போடுறது எப்படின்னு புத்தகம் எழுதி இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். மனு போடுறது எப்படின்னு எழுதி புத்தகம் போட்டு இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த புத்தகத்தை போட்ட நான் சொல்றேன், மனு போட்டால் பதில் வராது, வரவே வராது, சத்தியமா வராது. பேப்பர் பேனா எடுத்து மனு போட ஆரம்பிக்கக்குள்ள எழுதக்குள்ள நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும். நான் பெட்டிஷன் போட போறேன், பதில் வராது, பதில் வரவே வராது. வானே பக்கத்தில் வானே, தைரியமா வானே, அடிக்க மாட்டேன் வானே. மனு போட்டா பதில் வராது, வரவே வராது, சத்தியமா வராது. எனக்கு தெரியும். நான் பேப்பர் எடுத்துக்கிறேன், சமூக ஆர்வலர் நான் பெட்டிஷன் போட போறேன், சட்டம் தெரிந்த விவரமான பொதுமக்கள் நலனுக்காக பெட்டிஷன் போடுறேன். நான் பேப்பர் பேனா எடுத்துக்கிறேன். நான் போட்ட மனுவுக்கு பதில் வர வைப்பேன், சத்தியமா பதில் வர வைப்பேன், பதில் வாங்க விட மாட்டேன். அப்படி நீங்க முதல்ல சத்தியம் பண்ணிடணும். ஆர்டி போட போறேன், இதுக்கு தகவல் வரும், வர வைப்பேன், வர வைக்காம விட மாட்டேன், தகவல் அவன் வாங்காம விட மாட்டேன். அப்படி நீங்க சத்தியம் பண்ணிட்டு பேப்பர் பேனாவை எடுத்தீங்கன்னா வந்துடும். மனு போட்டா பதில் வரும், ஆர்டி போட்டா தகவல் கிடைக்க வைக்க முடியும். அது எப்படிங்கிறத மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு